Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல வந்து ரொம்ப நாளா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு क्वेश्चन வந்து ரெண்டு குட்டீஸை வச்சிட்டு எப்படி மேனேஜ் பண்றீங்க, குக்கிங் பண்றது, வீடியோஸ் ரெக்கார்ட் பண்றது, எடிட் பண்ணி போடுறது எல்லாமே எப்படி வந்து மேனேஜ் பண்றீங்கங்கறத ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அத தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளிப்ஸ் வந்து காலையில ஷூட் பண்ணதான். காலையில எந்திச்சதுமே வந்து எனக்கு டீ வச்சிருவேன். மாறனுக்கு வந்து plain cow milk வந்து straw cupல ஊத்தி கொடுத்துருவேன். சோ அவன் வந்து குடிச்சிருவான். நான் கொஞ்ச நாளா வந்து டீ குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன். பட் இப்போலாம் வந்து டீ குடிக்கல அப்படினா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால காலையில கண்டிப்பா வந்து ஒரு கிளாஸ் டீ வந்து குடிச்சிருவேன். ஈவினிங் குடிக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். சோ இப்போ வந்து நான் எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு ஷேர் பண்றேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா சுதன் அப்போ வீட்டில் தான் இருப்பாங்க. சுதன் ஷூட் ஏதாவது போயிருக்காங்க, ஒர்க் ஏதாவது போயிருக்காங்கங்கிற மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டு குழந்தைங்க கூட அப்படி விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நான் கடகடன் வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் சுதன் இல்லை அப்படின்னாலும் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து ஹாலில் வந்து டாய்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. மித்ராவுக்கு வந்து சில டாய்ஸ் எல்லாம் அவள் பக்கத்தில் போட்டு விட்டுருவேன். மாறனுக்கு கொஞ்சத்தை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஹாலுக்கு பக்கத்துலேயே தான் கிச்சன் இருக்கிறனால அப்பப்போ வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறத வந்து எட்டி பார்த்துப்பேன். இல்லாட்டியும் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதில்ல, நம்ம டக்குன்னு ஏதாச்சும் பண்ணிடலாம். சுதன் வந்து இல்லை எனக்கு வந்து டக்குன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிவிடுவேன். ரெண்டு பேத்துக்கும் ஹெல்த் மிக்ஸ் ராகி அந்த மாதிரி ஏதாவது வந்து காய்ச்சி கொடுத்துருவேன். இல்லைனா டக்குன்னு தோசை சுட்டு ரெண்டு பேத்துக்கும் கொடுத்துருவேன். அந்த மாதிரி சிம்பிளாக வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து மேனேஜ் பண்ணி எதை பண்ண முடியுமோ அதை வந்து செஞ்சுடுவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக வந்து சார்ட் ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடித்த பிறகு மித்ரா வந்து தூங்க வைக்க போவேன். ஸோ அந்த டைமில் வந்து சுதனும் வந்து மோஸ்ட்லி வெளியே போயிடுவாங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில நாள் வந்து மித்ராவை தூங்க வைக்கிறச்சில் மாறனையும் வந்து கூட கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவன்கிட்ட அமைதியாக இருன்னு சொன்னால் அவன் அமைதியாக தான் இருப்பான். பட் அவன் அமைதியாக இருந்தாலும் இந்த மித்ரா வந்து மாறன் பக்கத்தில் பெட்டில் படுத்திருக்காங்கிறப்ப திரும்பி திரும்பி அவனையே தான் வந்து பார்த்துட்ருப்பான். இவள் தூங்க மாட்டா. அதனாலேயே வந்து எனக்கு கஷ்டம். ஸோ அந்த டைமில் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா மாறனுக்கு கொஞ்ச நேரம் டிவி போட்டு விட்டுருவேன். நான் ஸ்க்ரீன் டைம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், மித்ரா தூங்க வைக்கிறப்ப மாறன் ஏன் டாய்ஸ் வச்சு விளையாட மாட்டானா அப்படின்னு. அவன் வந்து ஹாலில் தனியாக இருந்து விளையாடுறதுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுவான். ஏன்னா நான் வந்து ரூமுக்கு போயிடுவேன், ஹாலில் அவன் மட்டும் தனியாக இருந்து விளையாடணுங்கிறப்ப கொஞ்சம் பயந்துட்டுருப்பான். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் நேரம் டிவி போட்டு விடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து கீழே அத்தை மாமா இருக்காங்கல்ல, ஸோ அங்கே வந்து அவன் விளையாடுறதுக்கு வந்து போயிடுவான். ஸோ அப்படி வந்து இந்த டைம் வந்து அப்படி மேனேஜ் ஆகிடும். மித்ராவை வந்து தூங்க வச்சுட்டு இப்போ மாறன் டிவி பார்த்துட்ருக்குறான் அப்படின்னா வந்து மித்ராவை தூங்க வச்சுட்டு நான் வெளியே வந்ததும் டிவியை அணைச்சி விட்டுட்டேன்னா மறுபடியும் அவன் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருப்பான். இல்லைனா நான் குக்கிங் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். இப்போ அவன் கீழே விளையாடிட்டு இருக்கிறான் அப்படின்னா கீழே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வருவான். ஸோ மித்ரா இந்த தூங்கிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து நான் லன்ச் ஒர்க்கையும் வந்து பண்ணி முடிச்சிருவேன். ரொம்ப ஸ்பெஷலாக அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ ஸ்பெஷலாக நிறைய ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எதர் சுதன் யாராவது இருக்கிறச்சில் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி ஏதாவது சிம்பிள் மெனுவாக தான் வந்து இருக்கும். என்னோடய வீடியோ பார்க்குறவே நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, ஏன் வந்து அடிக்கடி ரசம் வைக்கிறீங்க, இல்லைனா பருப்பு மட்டும் வைக்கிறீங்க. பருப்பு ஜஸ்ட் என்ன சொல்ல, குழம்பு மட்டும் வைக்க மாட்டேன், ஏதாவது காயுமே தான் வந்து வைப்பேன். பட் குழம்பு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பருப்பு, ரசம், புளிக்கறி அந்த மாதிரி இதுதான் குயிக்காக எது வைக்க முடியுமோ அதுதான் வந்து ரிப்பீட் ஆகிட்ருக்கும். இல்லைனா புலாவ், ரொம்ப சிம்பிளாக எனக்கு வைக்க முடிஞ்சது வந்து புலாவ் தான். ஸோ இந்த மாதிரி மெனூஸ் தான் வந்து வைப்பேன். இப்போ சுதன் வந்து வீட்டில் இருக்கிறாங்க அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது வந்து பண்ணிப்பேன். ஏன்னா சுதன் வந்து கிட்ஸ் கூட இருந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஈஸியாக லன்ச் ஒர்க் வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி ஃபுட்டு கொடுக்குறதுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து மித்ராவுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மாறனுக்கு வந்து கொடுப்பேன். சில நாள் வந்து மாறன் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு வந்து சொல்லுவான். பட் சில நாள் அவன் வந்து டிமாண்ட் பண்ணுவான், நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படிங்கிறப்ப மித்ராவுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு தான் வந்து மாறனுக்கு கொடுப்பேன். ஏன்னா மாறன் வந்து ஃபஸ்ட்டே ஒரு கிளாஸ் மில்க் குடிச்சிருப்பானா, அதனால் கொஞ்சம் நேரம் வந்து அவனுக்கு வந்து பசி தாங்க முடியும். அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு மித்ராவுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ லன்ச் ஒர்க்கும் வந்து இதே மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருவேன். ஆல்மோஸ்ட் நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிற டைமில் தான் மித்ரா வந்து எந்திரிப்பா. ஸோ அவள் எந்திரிச்சு வந்தோன்னா அவளுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். ஸ்நாக்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு அவள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருப்பாள். அவள் விளையாடிட்டு இருக்கிற அந்த டைமில் வந்து மாறனுக்கு வந்து லஞ்சை வந்து கொடுத்து முடிச்சிருவேன். ஸோ மாறனுக்கு லஞ்ச் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மித்ராவுக்கும் வந்து லஞ்ச் கொடுப்பேன்.
மித்ராக்கு கொடுக்குற ஃபுட் மெனூஸ் பற்றியுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதை நான் கண்டிப்பாக டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ரெசிபீஸே நிறைய கவர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். பட் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக டைம் வந்து கிடைக்க மாட்டுக்கு. பட் சிம்பிளாக இப்போ நான் சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்றது தான் வந்து அவளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். சால்ட் ஆட் பண்ணாமல் வந்து கொடுத்துருவேன். தோசை, இட்லி, உப்புமா, சில நாள் ராகி அந்த மாதிரி தான் வந்து மித்ராக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து நான் எங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோனோ அதே தான் வந்து அவளுக்கும் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதே காய், அதே கூட்டு, சேம் தான். மோஸ்ட்லி இல்லை, மேக்ஸிமம் வந்து பருப்பு இல்லைனா கீரை அதுதான் வந்து மித்ராக்கு கொடுக்குற குழம்பாக இருக்கும். இதை தவிர எங்களுக்கு வந்து நான் வத்த குழம்பு ஏதாவது வைக்கிறேன், புளிக்கறி ஏதாவது வைக்கிறேன், பருப்பு அன்றைக்கி வைக்கலை அப்படிங்கிறப்ப வந்து நெய் ஊற்றி வந்து கொடுத்துருவேன். ஸோ அவளுக்குன்னு ஸ்பெஷலாக மெனக்கெட்டு அந்த மாதிரி நான் பண்ணுறதே வந்து கிடையாது. எங்களுக்கு இருக்கிற அதே ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். சால்ட்டு ஆட் பண்ணாமல், ஸ்பைஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் வந்து கொடுத்துருவேன். ஜஸ்ட் வந்து இந்த ஜீரக பொடி அந்த மாதிரி இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ வந்து கொஞ்சம் பெப்பரும் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் மினிமம் காரம் சாப்பிட்டு பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவளுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெய்லி வந்து காலையில் ஒரு ஸ்நாக்ஸ், இப்போ அவளுக்கு 9th மந்த்துங்கிறனால காலையில் ஒரு ஸ்நாக் கொடுப்பேன், ஈவினிங்கும் ஒரு ஸ்நாக் கொடுப்பேன். அதில் ஒன்று வந்து கண்டிப்பாக ஏதாவது ஃப்ரூட் இருக்கும். சம்டைம்ஸ் 2 டைம்ஸுமே ஃப்ரூட்ஸாக வந்து இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்டாவது டெய்லி வந்து கொடுப்பேன். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து போரிட்ஜ் இல்லைனா ஏதாவது ஃப்ரூட் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். போரிட்ஜ் இல்லைனா வந்து இந்த பேன்கேக் மாதிரி ஏதாவது பண்ணி அந்த மாதிரி தான் வந்து மித்ராக்கு ஃபுட் கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக ஏதாவது ரெசிபீஸ் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ அங்கே வரும். 2 பேரும் லஞ்ச் சாப்பிட்டு முடித்த பிறகு வந்து 2 பேருமே தூங்கிடுவாங்க. 2 பேரையும் சேம் டைமில் தான் தூங்க வைக்கிறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போவேன். அரௌண்ட் ஒரு 1:32 அந்த மாதிரி 2 பேரையும் தூங்க வச்சுருவேன். மாறன் வந்து ஃபஸ்ட்டே தூங்கிடுவான். அதுக்கப்புறம் மித்ராவும் வந்து தூங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hours தூங்குவாங்க. ஸோ அந்த டைம் வந்து என்னோட இந்த எடிட்டிங் ஒர்க்கு அந்த ஒர்க்கெல்லாம் நான் அந்த டைமில் தான் வந்து பண்ணுவேன். ஸோ அப்படியே வந்து அது முடிஞ்சிடும். அப்புறம் ஈவினிங்க்கு மேலே வந்து 2 பேத்துக்கும் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு இருக்கிற டைம்லேயே டின்னரும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். மோஸ்ட்லி அந்த டைமில் சுதன் வந்து வந்துடுவாங்க. அதனால் சுதன் குழந்தைங்க கூட இருக்கிறப்ப நான் டின்னர் ஒர்க் வந்து முடிச்சிருவேன் கடகடன். ஸோ டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் பெட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதான். 2 பேரையும் சேம் டைமில் தான் வந்து தூங்க வைப்பேன். இந்த தூங்க வைக்கிறது வந்து எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது எப்படி செட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மித்ரா பிறந்ததுலேருந்தே நான் இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர்நூன் தூங்குறது, நைட்டு தூங்குறது 2 பேரையுமே சேம் டைமில் தான் வந்து தூங்க வைப்பேன். ஸோ அப்படிங்கிறனால அது இப்போ வரைக்கும் அப்படியே வந்து செட் ஆகி போயிட்டுருக்கு. 2 பேரும் சேம் டைமில் தூங்குவாங்க. ஸோ காலையில் எந்திக்கிறதுமே பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சா இன்னொருத்தரை ஆப்வியஸாக எழுப்பி விட்டுருவாங்க. ஸோ 2 பேரும் சேம் டைமில் தான் வந்து எந்திரிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாள் முடிஞ்சால் வந்து இதை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஷூட் பண்ண முடிஞ்சுன்னா நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து அதையும் வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோட ஒரு சின்ன டிப் வந்து என்னென்னா, உங்களுக்கு செகண்ட் குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பிறந்த டைம்லேருந்தே 2 பேத்துக்கும் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் கொண்டு வரது, ஒரு பாண்டிங் கொண்டு வரதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து இந்த தூங்க வைக்கிறது தான் மெயினாக நிறைய பேத்துக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் 2 குழந்தை லஞ்சுங்கிறேன் பாருங்கள், ஆஃப்டர்நூனு நைட்டும் வந்து 2 குழந்தைங்க வெவ்வேறு டைமில் தூங்குறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதையும் நீங்கள் ஒரே டைமில் செட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். வேறு ஏதாவது நான் இதில் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலி வந்து அவனுக்கு ஸ்கூல் லீவு. இவ்வளோ நாள் வந்து ஸ்கூல்லேயே சம்மர் கேம்புக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ சம்மர் கேம்பும் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ரொட்டீன் வந்து அவனுக்கு ஸ்கூல் லீவில் வந்து இருக்கக்கூடிய ரொட்டீன். இப்போ அவனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து போயிடுவான். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் திறந்த பிறகு அந்த ரொட்டீனும் கூட வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் இப்போ மித்ராக்கு வந்து ஃபுட் கொடுத்துட்ருந்தேன். அந்த டைமில் வந்து அவன் பாட்டுக்கு பசில்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டு இருந்தான். அதை முடித்த பிறகு அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. ஸோ நானும் மித்ராவும் வந்துட்டு அவனுக்கு அப்படியே கிளாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்கரேஜ் பண்ணுறது தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணுறப்ப வந்து அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு, அதை பண்ணுறதுக்கு ஆர்வம் இன்னுமே வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான் வந்து 2 குழந்தைங்கள வச்சுட்டு என்னோடய குக்கிங் ஒர்க் அது எல்லாமே நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து 2 பேத்துக்கும் வந்து எப்படி வந்து இந்த பாண்டிங் நான் கொண்டு வந்தேன் அதையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தருக்காவது வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு கிளிப் ஆட் பண்ணுறேன். மாறன் வந்து இன்னோவேட்டிவாக கேம் திங்க் பண்ணி எப்படி விளையாடுறான் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அவனே வந்து ஏதோ ஒரு கடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன். என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? இது 6ஆ? வெறும் 8 ரூபா தானா? இது 9 ரூபாவா? டர்ட்டில் மட்டும் 10 ரூபாவா? இது எவ்வளோ ரூபா? 6 ரூபாவா? இது 10 ரூபாவா? கிரீன் கலர். அவ்வளோதானா? சூப்பராக இருக்கா உங்கள் டாய்ஸ் எல்லாம். ரொம்ப சீப்பாக இருக்கே உங்கள் கடையில். எல்லாம் 10 ரூபாக்குள்ள தானா? சூப்பர். நான் எல்லாமே வாங்கிக்கிறேன். சரி, அப்போ எனக்கு டர்ட்டில் மட்டும் கொடுங்க. 10 ரூபாவா டர்ட்டில்? இந்தாங்க 10 ரூபா. டர்ட்டில் தாங்க. அதில் வச்சு விழுந்துரும். தேங்க்யூ.